ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். இது வந்து அம்மா வீட்டு ரோஜா செடி. நெறைய அரும்பு பூத்துருச்சு. இப்போ தான் கொஞ்ச நாள் ஆகுது வச்சு. சின்ன செடி தான். அதெல்லாம் 1 பை 1 தான் பூக்கும். மொத்தமா பூக்காது. ஆனா அந்த டைம் எவ்வளோ அரும்பு மொத்தமா வச்சிருக்கு பாருங்க. எவ்வளோ அரும்பு இருக்கு பாருங்க. இதெல்லாமே அப்படியே பக்கத்துல பக்கத்துல அப்படியே உடனே உடனே பூக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஜாதி முல்லை. முல்லைப்பூ தோட்டம் போட்டிருக்காங்க அம்மா வீட்டில். கொஞ்சம் செடி முல்லை செடி நட்டுருக்காங்க தோட்டமாக. அதை சுற்றி தான் அந்த தக்காளி செடிலாம் நட்டுருக்காங்க. ஒரு தக்காளி எவ்வளோ சைஸ் பாருங்க. அந்த சைஸ் ஆப்பிள் சைஸுக்கு இருக்கும். அது அவ்வளோ பெருசாக இருக்குது அந்த தக்காளி. வீடியோவில் சரியாக தெரியாது, நேரில் பார்த்தா தெரியும். நல்லா பெருசு. அப்புறம் நெல் வயல் போட்டிருக்காங்க அம்மா வீட்டில். நெல் இன்னும் ஒரு 20 நாளில் அறுக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். எல்லாம் பயிரெலாம் மடங்கிருச்சு. நெல் மணிலாம் மடங்கிருச்சு பாருங்கள். அப்படியே மடங்கி தெரியுது பாருங்கள். முத்திருச்சு. அதால் தான் மடங்கியிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்லேயே அறுத்துருவாங்க. சாப்பாட்டு நெல் தான். உளுந்து பிடுங்குற வேலை நடந்துகிட்ருக்குங்க அம்மா வீட்டில். உளுந்து தான் பிடுங்கிட்டுருக்கோம். உளுந்து அந்த உளுந்துலேயே இடையில இடையில பச்சை பயிறு கொஞ்சம் போட்டிருக்கோம். அதெல்லாம் பிடுங்க. ஆனால் உளுந்து பச்சை பயிறுன்னு சாதாரணமாக சொல்லிடுறாங்க. கடையில் நீங்கள் ஈஸியாக காசு கொடுத்து வாங்கிடுறீங்க. ரொம்ப வேலைப்பாடு அதிகம் இதுக்கு, தெரியுங்களா? சரியான சொனம் வேறு. செம்ம சொனம் இருக்கும் இந்த உளுந்து செடியில், இந்த பச்சை பயிறு செடியெலாம். அதுவும் சரியான பூண்டு. என் கைக்கு பின்னாடி இதை பச்சை வெள்ளை வெள்ளையாக பூ பூத்துருக்காங்க. எல்லாமே களை செடி, சரியான களை. அதில் நடுவில் அந்த உளுந்து செடியை தேடி எடுக்கிறதுக்குள்ளேயே அப்பா, இதெல்லாம் தேடி இதை எடுத்து இதை அடித்து இதை ஒன்று விடாமல் நல்லதாக எடுத்து உளுந்தாக்குறதுக்குள்ளேயே, செடியிலேருந்து பயிர் வச்சு உளுந்தாக்குறதுக்குள்ளேயே கொஞ்சமான வேலை இல்லைங்க. பச்சை பயிருமே அதே மாதிரி தான், சரியான வேலை. நிறைய வேலை இருக்கும். அதாவது நீங்களாம் அந்த இட்லி தோசை இது மாதிரிலாம் சாப்பாடு இதெல்லாம் வீணாக்காதீங்க தயவு செஞ்சு. ஆனால் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கிடுறோம், அது வேறு விஷயம். ஆனால் இது எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ இதெல்லாம் வருதுன்றதே உங்களுக்கு கஷ்டப்பட்டு பார்த்தா தான் தெரியும். நாங்களாம் எனக்கெலாம் நேற்றுலாம் ஒன்றுமே முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.